உண்மையான ஆறுதல். நமக்கெல்லாம் வாழ்வில் துன்பமும் வேதனையும் வருவதென்பது இயல்பு. அந்த வேதனை எப்பொழுது போகும்? எதனால் வேதனை உண்டானதோ அந்த காரியம் நம்மை விட்டு அகன்று போய்விட்டால் நமக்கு உண்மையான ஆறுதல் கிடைத்துவிடும். இதை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய முதல் வாசகத்திற்கு சென்று பார்த்தால், எருசலேம் மாநகரம் மிகவும் வேதனையோடு கிடக்கின்றது. அந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எருசலேம் மாநகரத்திற்கு கடவுள் ஆறுதல் மொழி சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். அந்த வேதனை எதனால் வந்தது? எப்படி அவர்களுக்கு உண்மையான ஆறுதலை தர முடியும் என்று கேட்டால், எசாயா இறைவாக்கினர் அதற்கான பதிலையும் சொல்கின்றார். எருசலேமிற்கு ஏன் வேதனை வந்தது? அது பாவம் செய்ததால் அந்த பாவத்தின் விளைவாகத்தான் வேதனை வந்தது. அந்த வேதனை கடவுளிடமிருந்து வந்தது. ஏனென்றால் கடவுளை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். இப்பொழுது அந்த பாவத்தை விட்டு விட்டால் கடவுள் என்ன செய்வார்? மீண்டும் அவர்களோடு வந்து உறவு கொள்வார். ஒரு உறவு பிரியும் பொழுது அந்த வேதனை இருக்கிறது அல்லவா, மிகப்பெரிய வேதனை. அதே சமயத்தில் பிரிந்த உறவு மீண்டும் வந்து சேரும் பொழுது அதை போல ஆறுதல் நமக்கு வேறு எதுவுமே இருக்காது. இதே உதாரணத்தை இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஊதாரி மைந்தன் உவமை வழியாக சொல்லியிருக்கின்றான். அந்த ஊதாரி மைந்தன் எதுவுமே எனக்கு தேவையில்லை, எல்லாமே எனக்கு இன்பம் கொடுக்கும் என்று தன் தந்தையை விட்டு பிரியும் பொழுது தந்தையிடம் இருந்த உண்மையான உறவு அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. ஆனால் எல்லாமே இழந்த பிற்பாடு நான் எந்த இடத்தில் தவறினேன் என்று உணர்ந்தான் அல்லவா, என் தந்தையை விட்டு பிரிந்ததால் தான் எனக்கு இந்த மனவேதனை, அங்கு சென்றால் மீண்டும் அதே ஆறுதல் கிடைக்கும் என்று நினைத்தான் அல்லவா, அந்த ஆறுதல் தான் உறவின் ஒன்றிப்பாக வந்து சேர்ந்தது. மீண்டும் ஒன்று சேர்ந்தார்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சியை அந்த ஊதாரி மைந்தன் பெற்றுக்கொண்டான். அன்பார்ந்தவர்களே, இந்த உறவு ஒன்றிப்பு நீடித்து நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தையாகிய இறைவன் தன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பி மீண்டும் உறவை புதுப்பிக்கப் போகின்றார் என்பதை உணர்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உறவை புதுப்பிக்கும் பிறப்பு என்று உணர்ந்து பார்த்து கடவுளோடு பாவ சங்கீர்த்தனம் செய்து மீண்டும் நமது உறவை புதுப்பித்துக் கொள்வோம். அதுவே நமக்கு உண்மையான ஆறுதல்.